70, 70, 70. It was so many places we read like this. அநேக இடங்களில் 70 70 75 நாம் வாசிக்கிறோம். It's a time, it's a perfection. அது ஒரு பூரணத்தின் நாட்களை குறிக்கிறது. Praise be to the name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The Bible says Sarah ran a spiritual race. சாராள் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடினார். Rebecca ran a race. ரெபெக்காளும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடினார். Rachel ran a race. ராகேலும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடினார். All these people, their inheritance was in Hebron. இவர்கள் யாவருடைய சுதந்திரமும் எபிரோனில் இருந்தது. The Bible says கர்த்தருடைய வேதம் சொல்கிறது when Jacob's body was taken, all the honorable people of Egypt went to bury the body. யாக்கோபின் சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு சென்றபோது எல்லா கனம் பொருந்தியவர்களும் அங்கே சென்றார்கள். Pharaoh commanded. பார்வோன் கட்டளையிட்டார். All the chariots and horses must go and bury Jacob. யாக்கோபை அடக்கம் பண்ண எல்லா ரதங்களும் குதிரைகளும் அங்கே செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். What is the reason? என்ன காரணம் அதற்காக? Seed of faith. He was a seed, generation of faith. அது ஒரு விசுவாசத்தின் வித்து. Even Sister Subhati also, the 11th daughter in Jamesiah's family. ஜேம்சையாவின் குடும்பத்தில் சிஸ்டர் சுபந்தியும் 11வது குமார்த்தியாக இருந்தார். You know, when Pastor Jacob Rathasingham was preaching in 1981 convention in Madurai. மதுரையில் 1981 வருடம் நடந்த கன்வென்ஷனில் பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Her father, Pastor Jacob asked a question. Christ comes today, who will be caught up? இன்று கர்த்தராகிய இயேசு வந்தால் யார் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்ற கேள்வியை அவர் கேட்டார். Her father lifted up a hand and said, I am prepared. இவர்களுடைய தகப்பன் தன்னுடைய கையை தூக்கி நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். That evening he finished his course. அந்த இரவே அவருடைய ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். She is the seed of Abraham. அந்த ஆபிரகாமின் வித்தாக இவர் காணப்படுகிறார். Seed of the James family. அந்த ஜேம்ஸோட குடும்பத்தில் அங்கத்தினராக உறுப்பினராக இருக்கிறார். A generation of faith. அது ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறது. That's what the Bible says. இந்த வேதாகமம் கூறுகிறது. Faithless generation, faithful generation. Faithless generation, faithful generation. So faithful generation, faithless generation. விசுவாசத்தின் சந்ததி, விசுவாசம் இல்லாதவரின் சந்ததி. She was a generation of faith. ஆனால் இவர்கள் விசுவாசத்தின் சந்ததியில் இருந்தார்கள். We have come to the last hours. நாம் முடிவு காலத்தில் வந்துவிட்டோம். Apostasy, the faith is decreasing everywhere. விசுவாசம் எல்லா இடத்திலும் குறைந்து கொண்டே வருகிறது. Thanks be to God, she was a real example of faith. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சரியான விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். She was a generation of faith. அவர்கள் ஆவிக்குரிய சந்ததியாக இருந்தார்கள். A seed of Abraham. ஆபிரகாமின் வித்தாய் காணப்பட்டார்கள். Praise be to the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I really thank and praise God for the wonderful end the Lord gave her sister. இப்படிப்பட்ட அருமையான முடிவை இந்த சிஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்தபடியால் நான் உண்மையாகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். This family is in both the children in Bangalore. இந்த குடும்பத்தில் இரண்டு பிள்ளைகளும் பெங்களூரில் இருக்கிறார்கள். Serving the Lord. ஊழியத்தில் அநேக பகுதிகளில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். This family is scattered all over the world serving the Lord. இந்த குடும்பம் அநேக இடங்களில் பூமியின் அநேக இடங்களில் பரவியிருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். The command of Pharaoh was take this body. All the honorable people of Egypt with the chariots and horses went to bury the body in Hebron. பார்வோனின் கட்டளை என்னவென்றால் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு யாக்கோபின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ரதங்களோடும் குதிரைகளோடும் எப்ரோனுக்கு சென்று அங்கே அடக்கம் பண்ண வேண்டும். The Bible says, கர்த்தருடைய வேதம் if you honor me, I will honor you. நீ என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். She honored the Lord. அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள். May the Lord grant abundance of grace for Brother Jay Kumar also and comfort. நிறைவான கிருபையும் Especially God must comfort. ஜெயக்குமாரனுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். God must comfort both the children. இரண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதல் தர வேண்டும். They must stand in the place of the forefathers. அந்த முன்னோர்கள் முற்பிதாக்கள் சமூகத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். They must stand in the place where the forefathers stood. முற்பிதாக்கள் எந்த சமூகத்தில் எந்த இடத்தில் நின்றிருந்தார்களோ அந்த இடத்தில் இவர்கள் இப்பொழுது நிற்க வேண்டும். The word of the Lord says, கர்த்தருடைய we வேதம் are all waiting for a glorious day. நாம் மகிமை பொருந்திய ஒரு நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். This is not death, it's a sleep. மரிப்பது என்பது ஒரு நித்திரை செய்வது போலதான். This is not death. இது ஒரு மரணம் இல்லை. It's a sleep. இது ஒரு நித்திரை செய்வது. She'll arise early in the morning. விடிய காலத்தில் அவர்கள் எழுந்திருப்பார்கள். We'll hear the voice of a great shouter. பெரிய ஆரவார சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். We're going to hear the voice of the archangel. அந்த பிரதான தூதரின் சத்தத்தை நாம் We're going to hear the voice of the trumpet.
எக்காலத்தின் சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். The dead in Christ will arise first. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். After that, you alive also shall meet the Lord face to face. அதற்கு பின்பாடு நாம் உயிரோடு இருக்க நாமும் அவரோடு எழுந்திருக்கிறோம். I thank and praise God for all the ministries what the Lord did in this system. இந்த சகோதரி மூலமாக கர்த்தர் செய்த எல்லா ஊழியங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறேன். Those see Brother J. Kumar and children were believers, but they were joining with the saints, serving the Lord in so many places. நாம் ஜெயக்குமார் பிரதரையும் அவருடைய பிள்ளைகளையும் நாம் விசுவாசிகளாக காண்கிறோம். ஆனால் அவர்கள் கர்த்தருக்குள் எத்தனையோ விதங்களில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, I will honor them that serve me. எனக்கு ஊழியம் செய்தவர்களை நான் கனம் பண்ணுவேன். And they shall not be put to shame. அவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. Shall we all praise God? நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Shabala kathira ila makana maligina ila mabriya. Amen. Liana malakana thira ila makana maligina ila mabriya. Amen. Liana malakana. The Lord says, I will not leave you comfortless. I will not leave the children comfortless. I will El Shaddai for them. I will feed them with my strength. That's the promise of the Lord. Our God is El Shaddai. Let's praise God. Amen. Tikatorai kaivide kalangire endadale sotira. Tikatorai kaivide kalangire endadale sotira. Mirane yadu terina. Entare muriyo menire, miraiya yadu merina. Entare muriyo menire, ennai marava Yesu nada, unna dayava ennai nadathum. Ennai marava Yesu nada, unna dayava ennai nadathum. I will not leave you comfortless. I will wipe away your tears. நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன். உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். Let's praise God. கர்த்தரை ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. விடுகையில்லா அனாதையாய் ஒரு நாளும் விடுகையில்லா. விடுகையில்லா நின்னே விடுகையில்லா அனாதையாய் ஒரு நாளும் விடுகையில்லா. விடுகையில்லா நின்னே விடுகையில்லா அனாதையாய் ஒரு நாளும் விடுகையில்லா. God is a faithful God. The work what He started in her life perfectly has finished. Such a wise God. He does all things in the appointed time. The twinkling of an eye, the trumpet shall sound, the dead shall be raised, change in the twinkling of an eye, change in the twinkling of an eye, change in the twinkling of an eye. The trumpet shall sound, the dead shall be raised, change in the twinkling of an eye. கண்ணிமைக்கும் நேரத்தினுள்ளில், கண்ணிமைக்கும் நேரத்தினுள்ளில்
எக்காலம் தொனிக்குமே, மரிச்சோர் உயிர்க்குமே, நாமும் மறுரூபராகுமே. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். கண்ணி மீட்கும் நேரத்தினுள், கண்ணி மீட்கும் நேரத்தினுள், எக்காலம் தொனிக்குமே, மரிச்சோர் உயிர்க்குமே, நாமும் மறுரூபராகுமே. Change in the twinkling of an eye, change in the twinkling of an eye. The trumpets will sound, the dead shall be raised. Change in the twinkling of an eye. The promise of the Lord is, கர்த்தருடைய வாக்கு என்ன? I am dead, நான் மரித்தேன், I'm alive forevermore. ஆனால் சதா காலமும் உயிரோடு I am இருக்கிறேன். Alpha and Omega, நான் ஆல்பாவும் ஒமேகாவும், first and the last, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். beginning and the end. நான் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன். He is reigning, the Lord reigneth, அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். the Lord reigneth. கர்த்தர் ஆளுகை In பண்ணுகிறார். this family, God is on the throne. இந்த குடும்பத்திற்காக கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். Let's praise Him. கர்த்தரை ஸ்தோத்திரம். He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Shall we all lift up our hands? He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. This is not defeat for Sister Sugandhi. இது சிஸ்டர் சுகந்திக்கு ஒரு தோல்வி அல்ல. It's not defeat for the Jacomas family. இது ஜெயக்குமாருடைய குடும்பத்திற்கு இது ஒரு தோல்வி அல்ல. The Lamb of God overcame. கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவர் ஜெயம் எடுத்தார். The Lion of the tribe of Judah overcame. யூதாஸ் கோத்திரத்தின் சிங்கம் ஜெயம் எடுத்தார். Today we are seeing on this show. நாம் இந்த இக்கரையிலே காண்கிறோம். கரையிலிருந்து அவர்களை காண்கிறோம். Very soon we'll see on the next show, the other show. அவர்களை வெகு சீக்கிரமாக மறுகரையில் காண்கிறோம். Shall we all lift up our hands? நாம் யார் கரங்களை உயர்த்துவோம். In the sweet by and by, we shall meet on the beautiful shore. In the sweet by and by, we shall meet on the beautiful shore. Shall we all lift up our hands? In the sweet by and by, we shall meet on the beautiful shore. In the sweet by and by, we shall meet on the beautiful shore. நல்ல பிதாவே, நாங்கள் கிருபாசனத்தை நோக்கி பார்க்கிறோம். சகோதரி சுகந்தி ஜெயக்குமாருடைய ஜீவிதத்தில் தேவன் செய்த மகிமையான காரணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜேம்ஸ் ஐயா குடும்பத்தில் 11வது குமாரத்தியாய் கடைசி மகளாய் சின்னவர் ஆயிரம் சிறியவர் பலத்த ஜாதியாய் மாறுவான் சொன்ன கர்த்தர் இவளை பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் மாற்றி விசுவாச சாட்சியாய் நிறுத்தினார். முற்பிதாக்களின் விசுவாசத்தை இதயத்தில் கர்த்தர் தந்தி. முற்பிதாக்களின் தேவன் என்கிற தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் என்கிற தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். இவளை தந்த விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரமாக விசுவாசம் உள்ள ஆண்டவரே ஒரு கணவனை கர்த்தர் தந்தீர். அவரும் கூட ஆவிக்குரிய ஜீவத்திலும் ஊழியத்திலும் அதிகமாக ஈடுபடுகிறார். இவர் இருவரும் ஒரே ஆவியோடும் ஒரே சிந்தையோடும் ஜீவித்து பிள்ளைகளை வளர்த்து பேர பிள்ளைகளை காணும்படியாக கர்த்தர் கிருபை தந்தீர். நீ சொன்னீரே ஆண்டவரே, 1000 தலைமுறைக்கு நான் உண்மையுள்ளவராய் இருப்பேன் சொன்ன கர்த்தர், உங்களுடைய கரம் இந்த வீட்டின் மேல் நீட்டப்பட்டிருக்கும்படி நாம் சொல்கிறோம். நீதிமான சந்ததியை கைவிடுகிற தேவன் அல்ல, இவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதியின் சூரியனாக இயேசு வீட்டில் பிரகாசிக்கிறபடி நாம் தெரிகிறோம். நல்ல பிதாவே, நீ செய்த மகிமையான காரணங்களுக்காய் சரீரத்தில் பலவிதமான பாடுகள், பல வருஷமாய் பலவிதமான சரீரம் இவளை கவனிக்கும்படியாய் நம்முடைய
ஜெயக்குமார் ஐயா அதிகமான கிருபியை தந்தி, பிள்ளைகளின் கிருபியை தந்தி, அடிக்கடி வியாதிப்பட்டு பலவீனமான சரீரம் அபிஷேகத்தினால் மகளை உயிர்ப்பித்துக் கொண்டே வந்தபடி நாம் துதிக்கிறோம். நேரம் வந்த போது மகளை பேர் சொல்லி அழைத்து நீ தந்த மரமழைவுக்கு ஆயுஷ்தோ தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயாவை கத்திற்கு ஆறுதல் படுத்தும். இவ்வாய்க்கும் பிள்ளைகள் இருபது கத்திர ஆறுதல் படுத்துமையாகவே பிறக்காலின் மனைவி பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். இளைய தம்பியும் மனைவி கத்தாவையும் குழந்தை ஆறுதல் படுத்தப்படி வேண்டும். கத்தத்தில் ஆறுதலுக்கான ஸ்தோத்திரம். நீ வந்திருக்கிற உறவினர்கள் குடும்பம் எல்லாவரையும் கத்தர் ஆறுதல் பற்றி ஆசிரியர் அடக்காராதனை கத்தர் மகிமையாய் மாற்றும். இவட மகிமையினால் நிரப்பும்படி வேண்டும். கடல் ஆராதனை பொறுப்பு சகல தடைகளை நீங்க தேவ பிள்ளைகளுக்கு சகல துணி கருவினாங்க தேவன் சார் இயேசு நாமத்தில் என்னாத்துமாவே இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். என்று சொல்லப்படும். ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொடிப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவேதான் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது பிரேத குழியில இருக்கிற யாவரும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டது. ஆக பிரேத குழியில இருக்கிற யாவரும் அந்த சத்தத்தை கேட்பார்கள். அந்த சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்திருப்பார்கள் சொல்லப்பட்டது. அந்த உயிரோடு எழுந்திருக்கிறவர்களும் சில நன்மைக்காகவும் சில தீமைக்காகவும் போவார்கள். ஆக பிரேத குழியில் இருக்கிற யாவரும் அந்த சத்தத்தை கேட்கும் காலம் சொல்லுது. அப்ப அந்த சத்தம் கேட்கும் போது சொல்லப்போனால் அவங்க பார்க்க இங்க இருக்க எல்லா பிரேதங்களும் எழுதும், எல்லா பிரேதங்களையும் எழுதும், எல்லாமே எழுதும், இருக்க எல்லா பிரேதங்களும் எழுதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரத்தோடு எழுப்போம்? இதே சரீரத்தோடு எழுப்பார். இதே சரீரத்தோடு எழுப்பினால் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, பயந்துடுவாங்க, கலங்கிடுவாங்க. ஆக இதே சரீரம் அப்படியே எழுப்பி வராது. இதுக்குள்ள வேற சரீரம். அதுதான் ஒரு மறுமாக்கப்பட்டதான சரீரம். அந்த கால சத்தம் கேட்கும் போது இந்த பிரேத குழியிலிருந்து ஒரு மறுமாக்கப்பட்டதான சரீரம். எப்படி ஒரு ஒரு மண்புழு ஒரு கூட்டுல இருக்கும் போது அது புழுவாகத்தான் இருக்கிறது, பார்க்கறதுக்கு அருவருப்பாக அயரமாகத்தான் இருக்கிறது. ஆனா ஒரு நேரம் வருகிறதான வேளையில அந்த கூட்டை விட்டு வெளியில வரும்போது அது புழுவாக காணப்படுகிறது இல்லை, அதற்கு பதிலாக அது அழகான வண்ணத்து பூச்சியாக மேலே பறக்கிறது. இது போலதான்
தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பசுத்தான அபிஷேகத்தை பெற்று முடிவுகளில் இந்த பள்ளிகள் ஐக்கியம் காணப்படுகிறதான வேளையில அவர்களுக்கு இப்படிப்பட்டதான மருவமாக்கப்பட்டதான ஒரு சரீரம் அந்த சரத்தோட எழும்புவார்கள். ஒரு மருவமாக்கப்பட்டதான சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டுக்குள்ளேயே கடந்து 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 இதுல ஒரு மருவமாக்கப்பட்டதான சரீரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரத்தை பெறுகிறதுக்காக இந்த பூமியில எவ்வளவு பிரயாசங்கள், அந்த பிரயாசம் பட்டாதான் முடிவுல இந்த சரத்தை நாம் பெற முடியும். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கடைசி இந்த உபதேசத்தில் உறுதியாய் இந்த கூட்டுக்குள்ள, இந்த கனவீனமான கூட்டுக்குள்ள, இந்த சபைக்குள்ள, கனவீனமான சபைக்குள்ள, இந்த கூட்டுக்குள்ள இமட்டமாக காணப்படுகிறதா பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்று சொன்னால் பொதுவாக நம்ம சபை என்று சொன்னாலே எல்லாரும் வெறுப்பார்கள், ஒரு கனவீனமா நினைப்பாங்க. வெண்டவங்க சபை என்று சொன்னாலும் கனவீனமா நினைப்பாங்க. ஆனா அந்த சத்தியான உபதேசம் ஆட்கள் நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது கணத்துக்குரியதா இருக்கிற புறமான மனுஷர் கனவீனமா தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த சரீரம் கனவீனமான சரீரம் என்று சொன்னா எந்த நகை இல்ல, மாலை இல்ல, பூவும் பொட்டு இல்ல. ஆனா அந்த கனவீனமான சரீரம் கனமுள்ளதாக எழுந்திருக்கும். இந்த அழிவுக்குரிய சரீரம் ஒரு மகிமையான சரமா இருக்கும். கனவீனமான சரீரம் கனத்துக்குரியதா இருந்திருக்கும். அழிவுக்குரியதான சரீரம் அழியாத சரமா இருந்திருக்கும். அதான் அந்த மருவமாக்கப்பட்டதான சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரத்தை அந்த பூமியில பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவு அனுபவங்கள். மாத்திரமல்ல, இந்த சரத்தை பூமியிலேயே அதுக்கேற்ற ஆயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் ஒரு மருவமலையின் அனுபவம். எதுக்கெடுத்தாலும் ஒரு ஜப ஜீவியம். ஜெபிச்சு 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 தனக்குள்ள ஒரு மறுரூபம். மாத்திரமல்ல, இந்த சரத் மருவம் படவென்று சொன்னால் மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 அந்த உபதேசத்தை படிச்சு படிச்சு இந்த 70 வயசு வரையிலும் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி இருக்கிறாங்க, இவங்க பெற்றாரு விசுவாசிகளா, அது ஸ்ட்ராங்கா நல்லா தெய்வீக சேவத்துல ஜீவித்து ஆண்டவருக்காக ஜீவித்து அப்படி கடந்து போனாங்க. இவங்க பெற்றாருக்கு வந்து சாட்சியும் கேட்டிருக்கிறேன். ஆகவே அப்பொழுது பிறந்ததுன்னு ஏறக்குறைய இந்த சுவிசேஷம், இந்த உபதேசம், இந்த வசனத்தை தான் உட்கொண்டு 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 இவர்களுக்குள்ள காணப்படுகிற நிலவரம் வந்து என்ன, ஒரு மருவமாக்கப்பட்டதான சரி. மனம் புதிதாய் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, இந்த சத்தியத்தை கேட்க கேட்க மனது புதிதாய் கொண்டே இருக்கு என்று சொன்னால் மனது பூமிக்குரிய காரியங்களை சிந்திப்பதில்லை, இந்த அழிவுக்குரிய காரியங்களை சிந்திப்பதில்லை. அதுக்கு பதிலாக இந்த மனதெல்லாம் அந்த பரலோகத்துல தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தினால் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் அந்த மனம் புதிதானபடினாலதான் சீக்கிரம் ஓட்ட முடிய போகிறது. நான் ஆண்டோட முகத்தை போய் பார்க்க போறேன், ஆண்டோட்ட போக போறேன் என்று சொன்னால் இது எந்த மனுஷன் சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும் என்று சொன்னால் அதுக்கேற்ற ஒரு ஆயத்தம், அதுக்கேற்ற ஒரு தைரியம், அதுக்கேற்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் அப்படி சொல்ல முடியும். ஆகவே அந்த மனது மருவமாக்கப்படுகிறது. இந்த பூமியில இருக்கன்னு வாஞ்சிக்கல, இந்த பூமியில இருக்கன்னு வாஞ்சிக்கல, டைம் முடிய போது சீக்கிரம் போகணும். ஆக அந்த தைரியம், மனதில் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இதெல்லாம் எப்படி உண்டாகிறது? அந்த மனது ஒரு மருவமாக்கப்பட்டது. ஆகவேதான் போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும். மனம் புதிதாய் 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 அந்த பழைய மனதெல்லாம் போய் போய் அந்த பழைய மனசால் செத்து இந்த பூமியில இருக்கும் போதே ஒரு புதிதான மனது, ஒரு புதிதான இருதயம் இவற்றை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த சரத்தை இப்ப நம்ம அடக்கம் பண்ணுகிறோம். ஒரு நாள் அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது எல்லாரும் சத்தத்தை கேட்டாலும் இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது ஒரு மருவமாக்கப்பட்டதான சரீரம், ஒரு மகிமையான சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நகரம் புதிய எருசலேம் சீயோனாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட புதிய பூமி என்று சொல்லுகிறோம், பழைய ஏற்பாடு பரிசுத்தவன் புதிய வான் என்று சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவத்தில் வந்து நமக்கு ஒரு மருவமாக்கப்பட்ட சரீரமுடைய நபர்களுக்கு அந்த புதிய எருசலேம் சீயோன், அந்த புதிய எருசலேம் சீயோன் என்று சொன்னால் வந்து என்ன, அந்த நகரத்தின் விசேஷம் வந்து என்ன, அங்கே அந்த நகரத்துடைய விசேஷம் யாருக்கும் பசிக்கவே பசிக்காது, பசி என்பதே இருக்காது. அந்த நகரத்துடைய விசேஷம் வந்து என்ன, யாருக்கு தாகம் என்பதே இருக்காது. அந்த நகரத்துடைய விசேஷம் வந்து என்ன, துக்கம் என்பதே கிடையாது. அந்த நகரத்துடைய விசேஷம் வந்து என்ன, மரணம் என்பதே கிடையாது. அந்த நகரத்துடைய விசேஷம் வந்து என்ன, ஒரு வியாதிப்பட்டவனை இங்க பார்க்க முடியாது.
அந்த நகரத்துடைய விசேஷம் என்ன, ஒரு ஆஸ்பத்திரி கூட பார்க்க முடியாது. இந்த பூமியில மருத்துவமனையும் பெறுகிறது, மருத்துவர்களும் பெருகி கொண்டிருக்கிறாங்க, வியாதியும் பெருகி கொண்டிருக்கிறாங்க, முடிவே இல்லை. ஆனால் அந்த நகரத்துல இன்னும் அருவமாக்கப்பட்டதான சரீரம் பிரவேசிக்கக்கூடிய அந்த புதிய சியோன்ல ஆஸ்பத்திரியும் கிடையாது, வியாதியும் கிடையாது, மருத்துவரும் கிடையாது, மரணமும் கிடையாது, பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷிக்கப்பட்ட இடம், அதான் மருவமாக்கப்பட்டதான சரீரம். அந்த இடத்துல நாம் பிரவேசிக்க போறோம். இந்த நகரத்தை கட்டுவது யார்? ஆண்டவர் தான் கட்டுகிறார். மனுஷனுடைய கைவேலை இல்லாத அது நித்திய வீடு என்று சொல்லப்படும். மனுஷனுடைய கைவேலை உள்ள வீடெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஆனால் தேவனால கட்டப்படுகிற வீடு அது நித்திய வீடு, அழிவில்லாத வீடு, அது மகிமையுள்ள வீடு. அந்த வீட்டுல இந்த மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக் கொண்டால் மாத்திரம்தான் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த நகரத்துக்கு ராஜா நம்முடைய இயேசுவாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அந்த நகரம் பசுத்த நகரம், எந்த அசூசி அங்கு காணப்படுவதில்லை. அது பசுத்த நகரம், அது மகிமையடைந்த நகரம் என்று சொல்லப்படும். ஆகவே அந்த நகரத்துக்கு இவர்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்க நாமும் கூட ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? பாருங்க. அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நிஷ்டடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அருவமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள், நாமும் அருவமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவிக்கெதுவான சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவிக்கெதுவான சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தை நிறைவேறும். ஏ மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் மேல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் அந்த வானத்தில் இறங்கி ஆதாயத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது தங்களை மறித்தவர்கள் ஒரு மருவமாக்கப்பட்டதான சரத்தோடு உயிரோடு இருக்க நாமும் கூட ஒரு மருவமாக்கப்பட்டதான சரத்தோடு அவரை சந்திக்க போகிறவங்க சூத்திரம் யாவரை ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும்.
காக்க முடியா ஆமென் ஆண்டவரே. சோதரா 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 வருகை மட்டும் கூட இருப்பதா.